விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களை காயப்படுத்தியவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யார் என்று தெரியுமா? அவர்கள் யார் என்று தெரியாமல் உங்களுக்குள்ள மனவேதனைகளும் கவலைகளும் இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களை வெளியில் இருக்கும் எதிரிகள் யாருமே அவ்வளவு எளிதாக காயப்படுத்தி விட முடியாது. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். வெளியில் இருந்து யாரும் உங்களிடம் பழகுவது, உங்களிடம் வந்து சேர்வது, உங்களிடம் சுத்துவது, அது அனைத்துமே மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே எப்பொழுதுமே கருதப்படும். ஆனால் உங்களை மிக கொடூரமாக காயப்படுத்தியவர்கள் யார் என்று தெரியுமா? உங்களுடைய இதயத்தின் ஆக சிறந்த ரகசியங்களை நம்பி பகிர்ந்து கொண்ட உங்களின் மிக நெருங்கிய மனிதர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்க கூடவே இருந்து கொண்டு உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருப்பாங்க. உங்களின் அசாத்தியமான ஆளுமையையும் யாரையுமே சாராமல் வாழக்கூடிய தனித்தன்மையும் கண்டு பொறாமைப்பட்ட உங்களின் சொந்த இரத்த பந்தங்களும் நீங்கள் உயிரென்று நினைத்த நண்பர்களும் தான் உங்களை முதல் ஆளாகவே காயப்படுத்தியிருப்பார். அடுத்ததாக நீங்கள் யாருக்கு உங்களின் பலவீனங்களையும் கடந்த கால ரணங்களையும் சொல்லி புலம்பி வந்தீர்களோ அவர்களே அந்த பலவீனங்களை உங்களுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி உங்களை சமுதாயத்திற்கு முன்னால் கேவலப்படுத்தவா ஆரம்பித்திருப்பாங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறுவது அவர்களுக்கு பிடிக்காமலும் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சில செயல்கள் அவர்களுக்கு பிடிக்காமல் இருப்பதால் நீங்கள் உங்களுடைய ரகசியங்களை வெளியில் கூறியிருப்பீங்க. ஆனால் அதை ஒரே ஒரு நபரிடம், அது ஆண்களோ பெண்களோ யாராவது ஒருவரிடம், உங்களுடைய துணைவர்களோ இல்லை என்றால் காதலியோ காதலனோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்களிடம் நீங்கள் இப்பொழுது கூறியிருந்திருப்பீங்க ஒரு காலத்தில். ஆனால் இப்பொழுதோ நீங்க பேசுவதோ இல்லை என்றால் அவர்களை பார்ப்பீர்கள், இல்லை என்றால் அவர்கள் உங்களுக்கு எதிரிகளாக கூட இருக்கலாம். அவர்கள் இந்த ஒரு நேரத்துல உங்களை பற்றி நான் வெளியில் கூறப்போகிறேன், ஏன் உன்னுடைய வீட்டில் கூட நான் கூறப்போகிறேன், நீ செய்த ஒரு துரோகத்தையோ, நீ செய்த ஒரு செயலையோ, செய்த ஒரு தவறையோ அவர்களிடம் நான் கூறப்போகிறேன் என்று உங்களை பிளாக்மெயில் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அதுதாங்க உங்களுடைய மனதிற்குள் இது வரைக்கும் ஒரு கவலைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் அவர்களை உயிராக நினைத்துத்தான் சில விஷயங்களையே நீங்க பகிரவா ஆரம்பித்திருப்பீங்க. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய இந்த கேவலமான செயல்கள் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் கவலைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களின் தூய்மையான அன்பை ஒரு பொருட்டாக மதிக்காத சுயநலவாதிகள் தான் உங்களை ஆழமாக காயப்படுத்தியவர்கள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் போக போகத்தான் நிச்சயமா தெரிந்து கொள்ளவா ஆரம்பித்திருப்பீங்க. நீங்க மறக்க முடியாத துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை புத்தகத்தில் உங்களால் மரணம் வரை மறக்க முடியாத ஒரு மாபெரும் துரோகம் நிச்சயமாக இருந்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுக்கு முன்பு நடந்திருக்கலாம், இல்லை என்றால் இனிமே வரக்கூடிய நாட்களில் கூட நிச்சயமாக நடக்கலாம். அது ஒரு தொழில்முறை ஏமாற்றமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் உயிருக்கு உயிராக காதலித்த நபர் உங்களை நடுவழியில் கைவிட்ட கசப்பான ஒரு சம்பவமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் இதனை உங்களால் மறக்கவே முடியாது. மறந்துவிட்டேன் என்று உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களிடம் நீங்கள் கூறினாலுமே அவருடைய பிறந்த நாளோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதோ நடக்கப் போகிறது என்றால் அதனை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய முதல் நபராகவும் நீங்கள் தான் இருப்பீர்கள். ஆனாலும் அவர்கள் செய்த சில மனக்காயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்த சில துரோகங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அப்போ தூங்கும் பொழுதெல்லாம் வந்து உங்களுடைய கண்களை கண்ணீராக வடிக்கவும் வைத்திருக்கும். அந்த மாதிரியான நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நீங்கள் அவர்களை நம்பிய காரியத்தில் இறங்கிய போது உங்களுக்கு முதுகுக்கு பின்னால் அவர்கள் குத்திய கத்தி இன்றும் அவங்களுடைய நெஞ்சில் இரத்த கசிவை ஏற்படுத்தி கொண்டுமே தான் இருக்கும். அந்த ஒரு நாளை நினைத்து பார்த்தால், அந்த ஒரு செயலை நினைத்து பார்த்தால் என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது எப்படி இருந்திருக்கும். ஆனால் அவளுடைய பேச்சையோ கேட்டு என்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறிவிட்டது என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தாங்க நீங்க இருப்பீங்க. இவர்களா நமக்கு இப்படி செய்தார்கள் என்று உங்களுடைய மூளை இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவித்து கொண்டுமே தாங்க இருக்கும். மற்ற ராசிக்காரங்கள் துரோகங்களை எளிதாக மறந்து கடந்து போவாங்க. ஆனால் கால புருஷனின் ஆயுள் மற்றும் மறைவு ஸ்தானமான 8ஆம் வீட்டிற்கு அதிபதியான நீங்கள் அந்த துரோகத்தின் வடுவை உங்களுடைய ஆன்மாவில் சுமந்து கொண்டிருப்பதால் உங்களால் அதை எப்போதுமே மறக்க முடியாமல் அது உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். நீங்களும் வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு போனோம், எந்த விதமான கஷ்டங்களும் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடாது என்று இவ்வளவு கவலைகளையும் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை அதையெல்லாம் மறக்காமல் இது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா? நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியதில் ஏதேனும் பொய் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும். விருச்சிகம் ராசி அன்பர்களை,
நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும், பழைய காயங்கள் முடிந்து புதிய வாழ்க்கை எப்படி ஆரம்பமாக போகிறது என்பதைத்தான் நம்ம காண போகிறோம். ஆழ புதைக்கப்பட்ட விதைதான் விருச்சிகம் ராசி அன்பர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய மனதிற்குள் ஆழமாக விதைத்த கவலைகளும் மனக்கவலைகளும் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அது எப்போதுமே உங்களுடைய மனதை விட்டு அழிய போவது கிடையாது. மரமாக முளைத்தெழுமை தவிர ஒருபோதும் வீழாது என்று ஒரு வாக்குப்படியே எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கை ஒரு மகா விஸ்வரூப மாற்றத்தை சந்திக்க போகிறது என்றுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கூற வேண்டும். இவ்வளவு காலம் உங்களை வதைத்த அத்தனை ரகசிய காயங்களுக்கும் நள்ளிரவு அழுகைக்கும் காலம் ஒரு மாபெரும் மருந்தை தரப்போகிறது என்றுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக சொல்ல வேண்டும். உங்களை துரோகங்களால் வீழ்த்திய மனிதர்கள் உங்களின் அசுர வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உருவாகவும் ஆரம்பிக்கும். கடந்த கால கசப்பான நினைவுகள், உங்களை முடக்கி போட்ட ஏமாற்றங்கள் அனைத்தும் உங்களுடைய மனதை விட்டு முற்றிலுமாக அகழ்ந்துவிடும். இதுவரைக்கும் மனதில் மறக்கவே என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருந்த எல்லா விதமான விஷயங்களும் உங்களுடைய மனதை விட்டு இனிமே வரக்கூடிய நாட்களில் மறந்து போகவும் ஆரம்பிக்கும். ஒரு புதிய மனிதனாக புத்துணர்ச்சியோடு நீங்கள் உங்களின் புதிய வாழ்க்கையை தொடங்கவும் ஆரம்பிப்பீங்க. தடைப்பட்ட காரியங்கள், இழுப்பறியாக இருந்த சொத்து விவகாரங்கள் என அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மாறி உங்களுடைய வாழ்வியல் வசந்த காலம், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு வசந்த காலம் என்பது வீசவும் ஆரம்பிக்கும். அதனையும் நீங்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய அதிபதியாலும் நாளை முதல் உங்களுக்கு சக்தியானது நிச்சயமாக தேடி கொடுக்க போகிறார். அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதும் நடக்கப் போகிறது. விருச்சிகம் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் வீரம், கம்பீரம், ஆளுமை மற்றும் அசாத்திய தைரியத்தின் அதிபதியாக எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வலம் வரக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருப்பார். அவர் இவ்வளவு காலம் பலவீனமான வீடுகளின் சஞ்சாரத்தாலும் ராகு, கேது மற்றும் சனியின் தாக்கத்தாலும் பலவீனம் அடைந்து இருந்ததால் உங்களுடைய உள்ளார்ந்த ஆற்றலும் தைரியமும் இதுவரைக்கும் மங்கி போயிருந்திருக்கும். எது செய்வது, எந்த விதமான முடிவுகளை எடுப்பது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள்ள கவலைகள் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதான் இருந்திருக்கும். ஆனால் நாளை முதல் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு மகா சக்தியையும் பேர் ஆற்றலையும் வாரி வழங்கப் போகிறார். உங்களுடைய உடலில் இருந்த சோம்பல், மனதில் இருந்த பயங்கள் அனைத்தையுமே நீக்கி எதற்கும் அஞ்சாத ஒரு சிங்கம் போன்ற துணிச்சலை உங்களுக்குள்ள பிறக்க வைக்க. அதனால் எந்த விதமான முடிவுகளை நீங்கள் எடுப்பதற்கும் எந்தவித பயமும் பதட்டமும் இல்லாமல் அந்த ஒரு முடிவுகளையும் நீங்கள் எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை நசுக்க நினைத்த எதிரிகள் உங்களை கண்டாலே தூர ஓடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஆளுமை திறனானது இனிமே வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். அதிகாரம், பதவி, பெரிய மனிதர்களின் பேராதரவு என அனைத்தும் உங்களை தேடி வந்துவிடும். அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய அதிபதி தரக்கூடிய இந்த பேராற்றல் உங்களுடைய சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றப் போகிறது. அது உங்களை மாற்றி இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை தள்ள போகிறது. அதனையும் நீங்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும், எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை தேடி கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம இனிமே தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.